நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை அநேக உறவுகளின் நடுவிலே தான் வைத்திருக்கிறார். தகப்பன், தாய், சகோதர சகோதரிகள், சிநேகிதர்கள். ஏன் அப்படியாக உறவுகளோடு தேவன் நம்மை வாழ வைக்கிறார்? கர்த்தருடைய பெரிதான அன்பை நாம் புரிந்து கொள்வதற்காக. அதிகபட்சம் தேவனை நாம் அண்டிக் கொள்ளும் பொழுது அவரை தகப்பனாக, பிதாவாக நாம் நினைவு கூறுகிறோம் அல்லவா? ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை பாருங்கள். அவர் தகப்பன் மாத்திரமல்ல, அவர் நமக்கு தாயை போன்றவர். தாயுள்ளமுடைய தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். நம்முடைய தேவன் தாயை போல இருக்கிறார். ஒரு தாய் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது அவள் முதலாவது தன்னுடைய குழந்தையை தன்னுடைய கர்ப்பத்திலே அவள் சுமக்கிறார் அல்லவா? பிரியமானவர்களே, அந்த கர்ப்பத்திலே குழந்தை வளரும் பொழுதெல்லாம் அவளுடைய நினைவு, அவளுடைய எண்ணங்கள் எல்லாம் அந்த குழந்தையை பற்றிதான். எதை சாப்பிட்டாலும், எங்கு போனாலும், எந்த வேலைகளை செய்தாலும் குழந்தைக்கு இது சரி வருமா, குழந்தையுடைய நலம் பாதிக்கப்படுமா என்று எண்ணி எண்ணிதான் அவள் அந்த குழந்தையை சுமந்து செல்லுகிறாள். ஆம், என கருமையானவர்களே, ஏசாயா 46:3-4 வசனங்களிலே தாயுள்ளம் படைத்த நம்முடைய தேவன் சொல்லுகிறார், தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் நான் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் நீங்கள் உற்பத்தி ஆனது முதல் உங்களை நான் தாங்கினேன். முதிர் வயது வரை நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் ஏந்துவேன். நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன் என்று கர்த்தர் நம்மை தைரியப்படுத்துகிறார். நம்மை சுமப்பது மாத்திரமல்ல, கர்ப்பத்தில் தாய் சுமப்பது போல சுமப்பது மாத்திரமல்ல, அவர் நம்மை பெற்றெடுக்கிற தேவன். ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது எவ்வளோ வேதனையின் வழியாய் அவள் செல்ல வேண்டியதாய் இருக்கிறது. அந்த வேதனையில் கடந்தாலும் அவளுடைய எண்ணமெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு அழகான குழந்தை என் கரங்களிலே வரும் என்ற எண்ணத்தோடு அவள் அந்த எதிர்பார்ப்போடு அந்த வேதனை வழியாக கடந்து செல்கிறாள். பிரியமானவர்களே, யோவான் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளை தேவன் பெற்றெடுக்கிறார். இரத்தத்தினாலாவது, மாம்ச சித்தத்தினாலாவது, புருஷனுடைய சித்தத்தினாலாவது நாம் பிறக்கவில்லையாம், நாம் தேவனால் பிறந்தவர்கள். அவர் நம்மை பெற்றெடுப்பதற்காக சிலுவையிலே அவர் பாடுகளை சகித்தார் என்று எபிரேயர் ஆசிரியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது. அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக ரட்சிப்பின் அதிபதியாக அவர் உபத்திரவங்கள் வழியாக கடந்து சென்றார். ஆம், என கருமையானவர்களே, நம்மை நம்முடைய தேவன் தாயை போல பெற்றெடுத்த தேவன் மாத்திரமல்ல, அவர் நம்மை வளர்க்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு தாய் குழந்தையை வளர்க்கும் பொழுது அவள் எத்தனையோ தியாகங்களை அவள் செய்கிறாள். எத்தனையோ பேர் அவள் செய்கிற தியாகங்களை கவனிப்பது கூட இல்லை. ஆனால் அவளுடைய உள்ளத்தின் ஆசையெல்லாம் தன்னுடைய பிள்ளை முன்னுக்கு வர வேண்டும், உயர்ந்த ஸ்தானத்துக்கு வர வேண்டும். இதை குறித்துதான் உபாகமம் 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து தன் செட்டைகளின் மேல் சுமந்து வருவது போல நான் உங்களை சுமந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த தாய் கழுகுக்கு கூட ஆசை பாருங்கள், தன்னுடைய குஞ்சுகள் தன்னை போல உயரமாக பறக்க வேண்டும். எனவேதான் அந்த தாய் கழுகு குழந்தைக்கு பறக்க சொல்லி தரும் பொழுது சில நேரத்தில் அவைகள் தடுமாறி கீழே விழுவது போல் இருந்தாலும் தாய்க்கழுகு தன் செட்டைகளை விரித்து அவைகளை சுமந்து உயர பறக்கும்படியாய் அவைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆம், என கருமையானவர்களே, நாமும் இயேசுவை போல இயேசுவோடு கூட உன்னதங்களிலே இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த தாய் கழுகை போல கர்த்தரும் கூட நம்மை பறக்க அவர் சொல்லி தருகிறார். அது மாத்திரமா, தேவன் நம்மை மறவாத தேவன். ஒரு தாயால் தன் பிள்ளையை மறக்க முடியாதல்லவா? ஏசாயா 49:15 சொல்லுகிறது, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. கர்த்தர் நம்மை மறவாத தேவன். உன்னை என் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன்,
உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. சங்கீதக்காரன் 56ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், தேவரீர் என் அலைச்சல்கள் எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா, உம்முடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறீர், அதை மறக்க மாட்டீர், என்னுடைய கண்ணீர் உம்முடைய துருத்தியில் இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, அவர் நம்மை மறவாத தாயுள்ளம் படைத்த தேவன். அது மாத்திரமா, அவர் நம்மை ஆறுதல் படுத்தி கொண்டே இருக்கிறார். ஒருவன் அவனுடைய தாய் தன்னை தேற்றுவது போல நானும் உங்களை தேற்றுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். யோவான் 14:16 வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் அவர் தேற்றுகிறவர், அவர் தேற்றரவாளன், அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருந்து நீ கவலைப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் பார்த்து கொள்ளுகிறேன், நான் சரி செய்து கொடுப்பேன். அவர் இப்படியாக நம்மை அவர் தேற்றி கொண்டே இருக்கிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, ஒரு சமயம் இந்த உலகத்தில் நீ பிறக்கும் பொழுது உன் தாய் இறந்து போயிருக்கலாம். அல்லாவிட்டால் இப்பொழுது கூட ஒரு தாய் இல்லாமல் நீ தவித்து கொண்டிருக்கலாம். ஒரு தாயுடைய அன்பு உனக்கு இன்னும் கிடைக்காமல் இருக்கலாம். உன்னுடைய சூழ்நிலை எதுவா இருந்தாலும் மறந்து போக வேண்டாம். நம்முடைய தேவன் தகப்பன் மாத்திரமல்ல, அவர் தாயுள்ளம் படைத்த தேவனாய் இருக்கிறார். அவர் உன்னை தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். அவர் உனக்காக சிலுவையிலே பாடுகள் பட்டு உன்னை பெற்றெடுத்த தாயாக அவர் இருக்கிறார். நம்முடைய தேவன் உன்னை உன்னதங்களிலே கொண்டு போக வேண்டும் என்று வாஞ்சையோடு உன்மேல் கவனமாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, அவர் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆறுதல் படுத்தி கொண்டே இருக்கிறார். எப்படி ஆறுதல் படுத்துகிறார்? தாயை போல ஆறுதல் படுத்துகிறார். எனவே கவலைப்பட வேண்டாம். நம்முடைய தேவன் தாயை போல நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற தேவன், நம்மை சுமக்கிற தேவன், நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவன். அருமையான பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேளையிலே அப்பா, நீர் ஒரு தாய் என்று எங்களோடு பேசுகிறீரே, நீர் தாயை போல எங்களை கவனிக்கிறீரே, பராமரிக்கிறீரே, உன்னை நான் எப்படி மறக்க முடியும் என்று சொல்லுகிறீரே. கண்ணீரோடு உம்முடைய பிள்ளைகள் யார் இருந்தாலும், கவலையோடு யார் இருந்தாலும், தாயிழந்து யார் இருந்தாலும், தகப்பனே அவருடைய கண்ணீரை நீர் மாற்றும். உம்முடைய தாயுள்ளத்தோடு அவர்களை ஆறுதல் படுத்தி, அவர்களை ஆற்றி தேற்றி உன்னதமான இடங்களிலே உயரமாக பறக்க நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.